ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம். ஸோ நிறைய பேர் வந்து எனக்காக பர்த்டே விஷயம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்றென்று உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து விஷயம்லாம் கொடுக்குறீங்க, தொடர்ந்து கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரமோன் ரொம்ப நேரம் கழித்து இதில் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கனியோட முகத்துறை கிழிஞ்சிருச்சு, அதாவது கருப்பாடு வெளியே வந்துருச்சுன்னு தான் சொன்னோம். ஏன் அப்படின்னா நேற்று அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த சாம்பார் ஸ்குவாட்ஸ் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பிளானை போடுறாங்க. ஏன் போடுறாங்க, எதுக்காக போடுறாங்கன்னு யோசிக்கணும். ஏன்னா அவங்க வந்து 2 நாளாக வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டீமில் இருக்காங்க. இவங்க வந்து கிச்சன் டீமில் அவ்வளோ வேலைகள் இருக்குது, சரிங்களா? அவ்வளோ வேலைகளும் செஞ்சுட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏதோ பண்ணணுமோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தர் பண்ணலாம்னா இன்னொருத்தர் பண்ணிடுறாங்க. இப்படி மாறி மாறி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து பழிவாங்கிற மாதிரியே வந்துட்டு, அதுவும் குறிப்பாக வந்து இந்த விஜய் பார்வதி, இந்த சாண்ட்ரா, திவ்யா, இவங்க சில பேரை வந்துட்டு அந்த பக்கம் இருக்கிறவங்க பழிவாங்கணுன்ற ஒரு நோக்கத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, வேணும்ட்டுமே வந்து ஒரு கோல்டுன்னு ஃபஸ்ட் நாள் கொடுத்தாங்க. 2வது நாள் என்ன பிளான் பண்ணுறாங்க, சரி இந்த வாட்டி வந்துட்டு என்ன விஷயங்கள் வந்தாலும் சரி எல்லாத்தையும் செய்கிறோம், பர்ஃபார்மன்ஸும் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இதில் பிக் பாஸ் வேறு என்ன பண்ணுறாரு, அடிஷ்னலாக ஒரு விஷயத்தை வேறு கொடுக்குறாரு. ஒரு பலகையை கொடுத்து அந்த பலகையில் அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதையும் நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க முகம் சொல்லிக்க ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி காண்டானாங்க. ஏங்க இப்படி சாவடிக்கிறீங்கன்ற மாதிரிலாம் சான்றா பேசியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சரி ஓகே பண்ணுவோம், இந்த வாட்டி நம்ம வந்து நல்லா பண்ணுறோம், அவங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு காயின் வாங்குகிறோம், கோல்டு காயின் சொல்லிட்டு எல்லாருமே லாபம் பண்ணாங்க. ஈவன் இதை வந்துட்டு யார் சூப்பராக பண்ணாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த டீமையே பிடிக்காத கனி எஃப்ஜே கிட்ட சொல்கிறாங்க, ஏய் விஜய் பார்வதி எல்லாருமே நல்லா பண்ணாங்கடா, ஆனால் நீங்கள் தான் ஒரு காயின் கொடுத்தீங்கன்னு இந்த அளவுக்கு பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு உள்ளேயே வந்து மனசாட்சி உறுத்துது. அதனால் என்ன பண்ணுறாங்க, நேற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு காயின் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க. அப்போ என்ன ஆகிடுச்சு, சரி இவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க நாளைக்கு வந்து போராட்டம் தான். அதுலேயும் வந்து ஃபுல்லாக சமைக்க மாட்டேலாம் சொல்லலை, சரிங்களா? ஃபுல்லாக சமைக்க மாட்டேன் சொல்ல, காமன் ஃபுட்ஸும் சமைக்கலாம், எக்ஸ்ட்ரா ஃபுட்டை சமைக்கக்கூடாது. இது எல்லாமே 5 பேர் அங்கே இருக்கிற சாம்பார் ஸ்குவாட்ஸில் இருக்க 5 பேருமே வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க, சரி இதை வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம காமிக்கணும். எதுக்காக வந்து ஒரு கோல்டு காயின் கொடுக்குறாங்க, நீங்கள் வேலையெல்லாம் செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் செய்யலை. என்ன என்டர்டெயின்மெண்ட் செய்யலை? சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அவங்க என்டர்டெயின்மெண்ட் செய்யலைன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு முதல்ல அந்த என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும்ல, இப்போ யோசிக்கணும். ஆனால் அதுங்களும் வந்துட்டு எனக்கு வந்து பொமோகிரானேட்டை கட் பண்ணி கொடுங்க, ஒருத்தவங்க வந்துட்டு நமக்கு எனக்கு வாழைப்பழத்தில் ஜூஸ் போட்டு கொடுங்க, கானாவனத்தை எனக்கு வந்து பிரிஞ்சி சாதம் கொடுங்க, அதில் வந்து பிரிஞ்சால் வேணும். இது என்ன ஹோட்டலா? அந்த அளவுக்கு அவங்க பண்ணி கொடுக்கும்போது இதையும் நீங்கள் வந்து பண்ண சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லோரும் வேலை வாங்கிட்டு கடைசியில் வந்துட்டு அதில் வந்து இது இல்லை, அது இந்த இது ஃபன் இல்லை, இதெல்லாம் என்னது சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னா இதில் ட்விஸ்ட் என்னென்னா, விஜய் பார்வதி அதில் ஒரு பக்கம் அதையும் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு பக்கம் வந்துட்டு அமித் கூட வந்து சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க பர்ஃபார்மன்ஸு. அவ்வளோ பண்ணியும் நீங்கள் வந்து ஒரு கோல்டு காயின் கொடுக்குறீங்களா, நாங்கள் வந்து செய்கிறோம் எங்களோட ஆட்டத்தை காமிக்கிறோன்னு சொல்லிட்டு நேற்று பிளான் பண்ணும்போது இந்த ஒரு கருப்பாடு மட்டும் தனியாமேன்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்ட போய் பேசியிருக்கோம். அப்பயே நினச்சேன், ரைட்ரா கனி வந்து பற்ற வச்சிட்டாங்க, நாளைக்கு வெடிக்க போகுது அப்படின்னு. ஆனால் காலையில் கனியாலேயே ஒரு பிரச்சனை வரும்னு நினச்ச கூட பார்க்க முடியல. இன்னொரு விஷயம் நான் கேட்கணும். இப்போ நம்ம பொதுவாக நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவோ இல்லை நம்ம தங்கச்சியோ இல்லை நம்மளுடைய மனைவியோ அவங்க வந்து சமைக்கும்போது அதை பார்த்து ஒரு சில பேரில் சே நம்ம வெளியில் போயிடுறோம், நம்மளுக்கு வந்து சிரித்து பேசுகிறோம், எல்லா விஷயங்களும் பண்ணுறோம், வீட்டில் நம்மளுக்காக சமைக்கிறது, வீட்டில் இவ்வளோ பேருக்கு சமைக்கிறது இவ தானே அப்படின்னு வந்து புகழ்வாங்க, சரிங்களா? அங்கே புகழ்வாங்க, இங்கே கேமுன்னு பிக் பாஸ் வந்துச்சுன்னா இகழ்கிறாங்க. எவ்வளோ கொடுமையாக இருப்பாருங்க. இதுவும் கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த 5 பேர் சேர்ந்து இவங்களுக்கு 3 நேரத்துக்கும் 15 பேருக்கு சமைக்கணும், 16 பேருக்கு சேர்த்து சமைக்கணும். 16 பேருக்கு வந்துட்டு காலையில் மதியானம் நைட்டு சமைக்கணும். இதில் நடுவில் இவங்க ஏதாவது ஒன்று சிக்கனை சமைச்சு கொடு, இதை சமைச்சு கொடுன்னா செஞ்சு கொடுக்கணும். இதை செஞ்சுட்டு டாஸ்கில் வந்துட்டு அதில் கேமில் வந்துட்டு என்னது ஃபன்னு இல்லை, என்டர்டெயின்மெண்ட் இல்லை, என்ன நடக்குது உங்களுக்கு? மனசாட்சி இல்லை. என்டர்டெயின்மெண்ட்டு ஃபன்னுன்றதை விட்டுட்டு உங்களுக்கு முதல் மனசாட்சி இல்லைன்றது இங்கே ஒரு பெரிய விஷயமே, சரிங்களா? அதனால் ஒரு பிளானை போட்டாங்க. காலையில் பார்த்தா இந்த என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கனி அந்த ஒரு சிக்கனை எடுத்து அவங்க குழந்தைங்களுக்கு ஆசையாக, அப்பயே விஜய் சேதுபதி சொன்னார், இந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க, உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை, கேமாக பாருங்கள், இந்த மாதிரி நான் என் தங்கச்சிக்கு பண்ணுறேன், என் தம்பிக்கு பண்ணுறேன், அண்ணனுக்கு பண்ணுறேன், பண்ணாதீங்க, மகனுக்கு பண்ணுறன்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொன்னாங்க. கேட்டாங்களே இந்த கனி? கேட்கல. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, நைஸாக வந்து சிக்கனை சமைச்சு கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அதை வந்து வக்கனே இவர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கார் பொழுது எஃப்ஜே அதை வக்கனே தின்ட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு விஜய் பார்வதி அவர் கலாய்க்கிறார். அதுலேயும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சிக்கனை சமைச்சு கொடுத்துட்டு அது வந்து டாஸ்கில் வந்தது. எப்படி அது டாஸ்கில் வந்து தான்? ஏமா டாஸ்கில் வந்து தான் என்ன? முதல் பேசும்போது இங்கே தானே நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கள, அப்பயே இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கோம், டீசெண்டாக இந்த கனி
இதில் என்னை சேர்க்காதீங்க, எனக்கு செட் ஆகாது. ஏன்னா என்னோடய உறவுக்காரங்களாம் வெளியே இருக்காங்க. என் உறவுக்காரங்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ண முடியாது. நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த அன்புக்காக நான் தான் கட்டி காப்பாற்றணும். இல்லைனா வெளியில் எனக்கு ராஜா மாதான்னு கூப்பிட மாட்டாங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ரைட்டாக அங்கே போயும் பற்ற வச்சுட்டு இங்கேயும் வந்துட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்தீங்க. கடைசியில் என்ன ஆகிடுச்சு, பிளாக் ஷிப் மேன்ற மாதிரி வந்துட்டு மாட்டிட்டாங்க. ஏன்னா அவங்களால உள்ளுக்குள்ளே வந்து அடக்கி வைக்க முடியல. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, சிக்கனை சமைச்சு கொடுத்தவொடனே மாட்டிக்கிட்டாங்க. மாட்டோன்னே அந்த பக்கம் பாம்பக்ரி விஜய் பார்வதி சான்றாலாம் வச்சு செய்கிறாங்க. அதாவது கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களாம், ஆனால் சமைச்சு வச்சுப்பாங்களாம். ஆனால் எடுத்துகிட்டு போய் நான் ரொம்ப நல்லவன் காமிச்சிடுவாங்களே. இது என்ன அதை சொன்னோன்னே, இது டாஸ்க் வந்தது, நான் அதனால தான் செஞ்சு கொடுத்தேன், என்னால் இங்கே வந்து இருக்க முடியாது, என் கேம் ஆமாம் கேவலம் தான், அவங்களே ஒத்துக்கிறாங்க. என் கேம் ஆமாம் கேவலம் தான், நான் இந்த கிச்சன் டீம் மட்டும் வெளியே போயிடும். இதை நீங்கள் ஃபஸ்ட் நாளே செஞ்சிருந்தீங்கன்னா அவங்க 4 பேர் சேர்ந்து ஒன்றா பண்ணியிருப்பாங்க. கூடையே இருந்துக்கிட்டு குழி பறிக்கிற வேலையில் முதுகில் வந்துட்டு குத்துற வேலையெல்லாம் நிறையா பண்ணிட்டு இப்போ போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து போச்சா. இதில் வந்து நடுவில் எஃப்ஜே வராப்பில். எஃப்ஜே வந்துட்டு அவருக்கு வந்து, அதாவது எஃப்ஜே மட்டும் கிடையாது, எஃப்ஜே, விக்கல் விக்ரமு, அப்புறம் சபரி, இன்னும் ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அங்கே சாண்ட்ரா தப்பு பண்ணாலும் விஜய் பார்வதி தப்பு பண்ணது தான் அர்த்தம். திவ்யா பண்ணாலும் விஜய் பார்வதி தாங்க. ஏன்னா அவங்களாம் ரொம்ப நல்லவங்க, இவங்க சொல்லி தான் அவங்க கெட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ரியானா தப்பு பண்ணாலும் விஜய் பார்வதி. ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட். நேற்று இந்த விஷயங்கள் பெருசாக வந்து பேசப்பட்ட இந்த டாஸ்க்கு, அதை போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் மாதிரி பண்ண ஐடியா கொடுத்தது சாண்ட்ரா, திவ்யா. இவங்க வாயை மூடிட்டு கம்முன்னு தான் இருந்தாங்க விஜய் பார்வதி. ஆனால் இங்கே என்ன போகுது, இந்த பொண்ணு தான் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. இதில் வந்து எஃப்ஜேக்கு வந்துட்டு அந்த இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்து கலாய்க்கிறார். என்னது, உனக்கு வந்துட்டு உங்கள் அண்ணா வந்து சப்போர்ட் முன்னாடி இருந்தார், இப்போ யாரும் இல்லை, அதனால் இப்போ எல்லாருக்காலையும் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க, எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அசிங்கமாக கலாய்க்கிறாரு. அப்போ அவங்க சொல்லிடுறாங்க, வெடலை பையன் வெளியே வந்துட்டான்ப்பான்னு. இந்த வார்த்தை கூட வந்து விஜய் பார்வதி சொன்னதில்லை, பிக் பாஸ் சொன்னது. வந்துட்டான்டா, கம்மிங் பேக்டா அப்படின்னோடனே அவர் ஆமாம் பாரு ஆண்டின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு சின்ன வயசாக வந்து பெரிய பொண்ணு பெரிய வயசுன்னு சொல்லி கலாய்க்கிறார் பொழுது. இதெல்லாம் மார்க்கிங்கில் வராது மக்களே, நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் மார்க்கிங்லேயே வராது. ஏன்னா இது விஜய் சேதுபதி வந்து கண்டுக்கவே போகிறது கிடையாது. இதே இதை வந்துட்டு வக்ரம் சொன்னால் அது ஒரு பெரிய வார்த்தை. ஒரு வார்த்தை கமலஹாசன் அவர்கள் சொல்லுவார்ல, தௌலத்துன்னு சொல்கிறது, அந்த மாதிரி வந்து வக்கரம்ட்டு பெரிய வார்த்தை. இந்த மாதிரி அடுத்தவங்களை வந்துட்டு வயசை வந்து கேலி பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு பெரிய வார்த்தையே கிடையாது. அதுவும் குறிப்பாக எஃப்ஜேக்காக சொல்கிறேன். இதில் இன்னொரு ஒரு ட்விஸ்டர் நேற்று நடந்துச்சு. என்னென்னா, டக்குன்னு 4 காயினத்துக்கு வந்துட்டு விக்ரம் டீம் கொடுத்துருப்பாங்க. விக்ரம் டீம் அப்படியே ஷாக்கிங் ஆகிருப்பாங்க. ஏன்றதை வந்துட்டு யோசிச்சு பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கமெண்ட்ஸில் அழகாக சொல்கிறாங்க. அது தெரிஞ்ச விஷயங்கள் தான், பட் இருந்தாலும் அவங்க சொன்னாங்க வீடியோவில் தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. என்னென்னா, அவங்க வந்துட்டு ஒன்றும் இதுவாக சொல்ல, ஆக்சுவலாக அந்த பிளானே கிடையாது, சாம்பாஸ் கோட பிளானே கிடையாது. போகிறோம், அவங்க வந்து 2 காயின் 1 காயின் கொடுக்காத பிளான். ஆனால் அவங்க வந்து 4 காயின் கொடுத்ததுக்காகனா அவங்களுடைய ஹஸ்பண்ட் அங்கே வரணும் கேப்டன்ஷிப் டாஸ்கில். அப்போ தானே அதிகமாக கொடுத்தா தானே ஃப்ளஷ் டேங்க் வரமாட்டாங்க, ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் வரமாட்டாங்க, இவங்க உள்ளே போவாங்க. ஸோ அவங்க வரணும் அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. பட் ஓட்டிங் சர்டிஃபிகேட்டில் பிரஜனுக்கு ரொம்ப ஓட்டு கம்மியாகிட்டு வருது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட்டில் இருக்கிறது ரம்யா ஜோ இருக்கும்போது எல்லாம் நடக்குமா? சரி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த கருப்பாடை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒன்று, அதாவது டீம், அதாவது இங்கே வந்து கேம் விளாட வந்திருக்காங்க. கேம் விளாட வரும்போது ஒரு டீம் ஷஃபிள் ஆகும். அதில் அவங்களுடைய தனித்திறமையை தான் காப்பாற்றணும். இன்னுமே வந்து நான் சபரிக்காக விளாட்றேன், எஃப்ஜேக்காக விளாட்றேன், நைட்டு வந்துட்டு கெஞ்சுறாங்க, சபரி நீ சாப்பிட்ணுன்னு கோச்சிப்பேன், என்னையா நடக்குது இப்படி எமோஷனலாக இவங்க குரூப்பாக விளாடுவாங்களாம். அதை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு புதுசாக ஒரு குரூப் க்ரியேட் ஆனால் அது ஒரு குரூப்பிசம் வந்துட்டு கேட்குது, இதை மட்டும் கரெக்டானு சொல்லிட்டு அந்த குரூப்பை வந்து அட்டாக் பண்ணுவாங்களாம். என்ன நியாயம்? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.